அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தூய்மை ஈமானில் பாதியாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தூய்மையற்றவன் தூயவனை நெருங்க முடியுமா? இறைவனுடைய நேசர்கள், ஞானிகள், பக்கீர்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவரிடத்தில் துர்நாற்றத்தை தவிர தூய்மையின் வாடையை நம்மால் நுகர இயலாது. 1 மீட்டருக்கு நகத்தை வளர்த்திருப்பார்கள், அதனுள் 1½ படி அழுக்கு திரண்டிருக்கும். குளித்து பல மாதங்கள் ஆனதால் சடை விழுந்திருக்கும். முடிகளை களைய வேண்டிய இடங்களில் களைந்திருக்க மாட்டார்கள். இத்தகைய நிலையில் இருப்பவர்கள் இறைவனிடத்தில் நமக்கு வேண்டியதை பெற்று தருவார்கள் என்று நம்புவது எவ்வளவு மடமை! ஈமானில் பாதியாக விளங்குகின்ற சுத்தம் இவர்களிடத்தில் இல்லை என்றால் பாதி ஈமான் இல்லை என்றுதானே அர்த்தம். அரைகுறையாக நம்பிக்கை கொண்டவன் எப்படி இறைவனின் நெருக்கத்தை பெற்றுத்தர முடியும்? முதலில் அவனே இறைவனை நெருங்க முடியாது. 5 நேரம் தொழுது தூய்மையை கடைபிடித்து வாழும் ஒரு சாதாரண மனிதன் இறைவனை நெருங்குகின்ற அளவில் கூட இவர்களால் நெருங்க இயலாது. அதிகபட்சமாக 40 நாட்களுக்கு மேலாக நகம், அக்குள் முடி, மர்மஸ்தானத்தில் உள்ள முடி, மீசையின் முடி ஆகியவற்றை வெட்டாமல் இருக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்நிலையில் தூய்மையின் மறுவடிவாய் திகழ்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கொடுக்காத மரியாதையை இந்த அழுக்கு உருண்டைகளுக்கு கொடுப்பது மிகவும் விசித்திரமானது. மீசை நகங்களை வெட்டுவதிலும் அக்குள் மற்றும் மர்மஸ்தானத்தில் உள்ள முடிகளை களைவதிலும் எங்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டது. இவற்றை அதிகபட்சமாக 40 நாட்களுக்கு மேலாக நாங்கள் விட்டுவிடக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது. அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 431. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை ஈமானில் பாதி என்று விளங்குவதற்கு காரணம் அல்லாஹ் அதை விரும்புகிறான் என்பதே ஆகும். அல்லாஹ் விரும்பக்கூடிய எல்லா காரியங்களும் ஈமானுடைய வட்டத்திற்குள் வந்துவிடும். தூய்மையை நாம் விரும்பினால் அல்லாஹ் நம்மை விரும்புகிறான் என்று பின்வரும் வசனம் உணர்த்துகிறது. அதில் தூய்மையை விரும்பும் ஆண்கள் உள்ளனர். அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 108. அழகானவன் அழகையே விரும்புகிறான். படைத்தவனை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு வரும்போது அலங்கரித்து வர வேண்டும் எனவும் அவன் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் தூய்மையாளனாகவும் அழகானவனாகவும் இருப்பதால் இதை நம்மிடம் அவன் எதிர்பார்க்கின்றான். ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு தொழுமிடத்திலும் உங்கள் அலங்காரத்தை செய்து கொள்ளுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 31. அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதிகமான முடிகளை வைத்து இருப்பவர்கள் அதை கையாள வேண்டிய முறைகளை முறையாக கடைபிடிப்பதில்லை. ஆண்களானாலும் பெண்களானாலும் சிலர் தலைமுடியை பரட்டையாக விட்டு விடுகிறார்கள். ஒரு ஆடையை பல நாட்களுக்கு உபயோகிக்கிறார்கள். அழுக்கு படிந்த ஆடையை மாற்றுவதில்லை. இவ்வாறு இருப்பதை நபி அவர்கள் கண்டித்துள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். அப்போது தலைமுடி பிரிந்தவாறு பரட்டை தலையில் ஒரு மனிதரை கண்டார்கள். இவர் தனது முடியை சரி செய்யக்கூடிய எண்ணெயை பெற்றிருக்கவில்லையா என்று கேட்டார்கள். இன்னொரு மனிதரையும் பார்த்தார்கள். அவர் மேல் அழுக்கு ஆடை இருந்தது. அவரை நோக்கி, இவர் தன்னுடைய ஆடையை கழுவுவதற்கான நீர் இவரிடம் இல்லையா என்று கேட்டார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அபு தாவூத் 4062. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.